பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்பதாக. தேவனோடு சஞ்சரித்த ஏனோக் வாக்ட் வித் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் 8 முறை மரித்தான் என்று வருகிறது. ஆனால் சரியாக நடுவில் ஒருவன் மாத்திரம் மரிக்கவில்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. அவனுக்கு 65 வயது இருக்கும்போது மெத்துசேலாவை பெற்றான். மெத்துசேலா என்ற பெயரின் பொருள் அவன் மரிக்கும் போது வெள்ளம் வரும் என்பதாகும். ஆண்டவர் ஏனோக்குக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தார். அவன் மகன் மெத்துசேலா மரிக்கும் போது ஆண்டவர் சகல ஜனங்கள் மீதும் நியாய தீர்ப்பை அனுப்பப் போகிறார் என்பதாக. இந்த வெளிப்பாட்டை நோவாவுக்கு முன்பாகவே ஏனோக்குக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதனால் தான் ஏனோக்கு அவன் மகனுக்கு மெத்துசேலா என்று பெயரிட்டான். எப்பொழுதெல்லாம் மெத்துசேலாக்கு காய்ச்சலோ தலைவலியோ வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒருவேளை ஏனோக்கு நினைத்திருக்கக்கூடும், கர்த்தரின் நியாய தீர்ப்பு சமீபமாகிவிட்டது என்பதாக. நியாய தீர்ப்பினால் வரும் காரியங்களை நினைத்து அவனுக்குள்ளாக இருந்த பயம் அவனை கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் செய்தது. 1 நாள் 2 நாள் அல்ல, 300 வருடங்கள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். உலகத்தில் இருக்கும் அநித்தியமானவைகள் எல்லாம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக ஏனோக்கு அறிந்திருந்தான். உலகமும் அதன் ஆசையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனோக்கின் மகன் மெத்துசேலா தான் அதிகமான வருடங்கள் உயிரோடு இருந்தவன். அவன் 969 வருடங்கள் உயிர் வாழ்ந்தான். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி முடிவு செய்த பிறகும் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை விளங்கி கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் அநேகர் கேட்பதுண்டு, இயேசுவின் வருகை சமீபமாகிவிட்டது என்று பல வருடங்களாக சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் அவர் வரவில்லை என்பதாக. காரணம் என்ன? ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக காணப்படுகிறார். 969 வருடங்கள் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் மெத்துசேலாவின் பெயரை கேள்விப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் அந்த நியாய தீர்ப்பின் செய்தியை கேட்க மறுத்துவிட்டார்கள். நோவா மாத்திரம் நியாய தீர்ப்பை பற்றி பிரசங்கிக்கவில்லை. அதற்கு முன்பாக ஏனோக்கு 300 வருடங்களும் மெத்துசேலா 669 வருடங்களும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார்கள். இன்றைக்கும் கூட இப்படித்தான் கர்த்தருடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது. ஏனோக்கு பிறந்தபோது ஆதாமுக்கு வயது 622. ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்து மரித்தான். சுமார் 308 வருடங்கள் ஏனோக்குக்கு ஆதாமை தெரியும். ஆகையால் ஒருவேளை ஏனோக்கு ஆதாமிடம் கர்த்தரோடு எப்படி சஞ்சரிக்க முடியும் என்பதை கற்றிருக்கலாம். ஆதாமும் கூட ஆர்வத்துடன் தன்னுடைய கொண்டு பேரனுக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆதாமிடம் ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் சஞ்சரித்தார். ஆனால் ஏனோக்கு ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். ஏதேனுக்கு வெளியிலும் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவன் ஏனோக்கு. இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்த பிறகும் ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து நிரூபித்து காட்டியவன் ஏனோக்கு. நீங்களும் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசி உறவாட முடியும். எப்பொழுதும் கூப்பிடத்தக்க கண்மலையாக கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்க முடியும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்தது போல நாங்களும் உம்மோடு கூட சஞ்சரிக்க உதவி செய்யும்.
இந்த பாவம் நிறைந்த உலகத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு உம்மோடு உறவாடுகிறவர்களாய் காணப்பட கர்த்ததாமே கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிலும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.